வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரில் யூஸ் பண்ணுற ஃபேனை வந்து வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிறேன். அந்த ஃபேனை பற்றி நான் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது அதோடய பாக்ஸு. இது நான் வந்து கோயம்புத்தூர் பழைய மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். பழைய மார்க்கெட்னு வாங்கிட்டு வந்தால் பழைய பொருள் நினச்சிக்காதீங்க, இது புது பொருள் தான் விற்கிறாங்க. இதனுடைய விலை வந்து 450 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இது ஆசேஷன் டைப் தான், ஆட்டோமேட்டிவ் 6 இன்ச் சைஸ் ஃபேனு. அது காரு ட்ரக்கிலலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏரோப்ளேனு போட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்லாம் கூலிங் பர்பஸ்க்காக தான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. கம்பெனி பேர் வின்னர்னு போட்டிருக்காங்க. அடுத்தது அந்த பக்கம் பார்க்கலாம். அந்த பக்கம் அது எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. காரு, டிராக்டரு, ட்ரக்கு, வேனு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபேக்ட்ரியில் எப்படி என்ன விவரங்களை போட்டிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம ஃபேன் ஓடனா போதும் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது காரில் எல்லாம் அப்படின்னு லைட்டர் பாயிண்டில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம டிசி டைரக்டில் கொடுக்குறனால எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் அதில் போட்டிருக்காங்க. பேட்டரியில் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏசி சப்ளையில் கொடுக்கணுன்னா அடாப்டர் வச்சு கொடுத்துக்கலாம். ஆசிலேட்டிங் ஆட்டோமேட்டிவ் ஃபேன். அடுத்தது வாங்க இதில் வந்து அன்பாக்சிங் பார்த்துடலாம். உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஃபேனில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறது போட்டிருக்காங்க. உள்ள என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இருக்குதுங்கிறத போட்டிருக்காங்க. ஆசிலேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க டீட்டெயில்ஸு. இது வந்து கோயம்புத்தூர் பழைய மார்க்கெட்டில் தான் கிடைக்கிது. எல்லா பக்கம் கிடைக்கும். கார் அக்சசரிஸ் விற்கிற எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஒரு சில எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் கிடக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதில் என்ன இருக்குங்கிறது, அது எவ்வளோ லோடு இருக்குங்கிறது வீடியோ தான் நான் போட்டிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து அது எவ்வளோ ஆம்ப்ஸ் கரண்ட் எடுக்குது 12 வோல்ட்டில் அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி நான் அதை டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். வாங்க இது பிரித்து பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேன் தான் இருந்தது ஃபஸ்ட்டு. அந்த ஃபேன் எடுத்துட்டோம். நல்லா குட் லுக்காக இருக்குது. நல்லா ஃபினிஷிங் எல்லாம் நல்லா இருக்குது. இதிலே காஸ்ட் கம்மியான மாதிரி இருக்குது, அது சரியாக இருக்காது. இது பாருங்கள், உள்ள ஒரு செட் கேபிள் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஒன்று டாக்கிள் சுவிட்சு. அந்த கேபிள் பார்த்திங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அதை கொண்டு போய் ஒன்று அடாப்டரில் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா பேட்டரியில் கொடுத்துக்கலாம். இதில் வேணும் கொடுத்துக்கலாம். நான் இது சோலார் டிசி ஹோம் நம்ம வீட்டில் இருக்கிறனால அந்த ஹோம் பர்பஸ்க்காக நான் வாங்கினேன். பாருங்கள், டாக்கிள் சுவிட்ச். இது 2 ஆம்ப் சுவிட்ச் தான். இந்த மேக்ஸிமம் அந்த ஃபேனோட கரண்ட் வந்து அதில் போட்டிருக்கிறது ஒன்று 1.2 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது கனெக்டரு ஒயரு. ஃபேன் ஸ்டாண்டோடு கொடுத்துருக்காங்க. 1.4 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, 12 வோல்ட்டு. அப்போ அரௌண்டு அது 15 வாட்ஸ் வரைக்கும் வரும். 15 to 16 வாட்ஸ் வரும் அது அவங்க கொடுத்துக்கிறது. இப்போ அடுத்து நம்ம லோட் டெஸ்ட் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பழைய யூபிஎஸ் பேட்டரியில் தான் கொடுத்துருக்குறேன். இது வந்து 12 வோல்ட் 7H பேட்டரி. அது அதில் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 13.27 வருது, 1028 வருது. அந்த வோல்டேஜில் தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் கரெக்டான கரண்ட் வேல்யூ என்னங்கிறது தெரியும் நமக்கு. வாங்க சீரியஸ் கனெக்ஷன் கொடுத்துருவோம். மல்டிமீட்டரில் சீரியஸ் கனெக்ஷன் எப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஆம்ப்ஸ் ரேட்டிங் போட்டுட்டு 10 ஆம்ப்ஸ் தான் இருக்குது. மேக்ஸிமம் 10 செகண்ட் 10 ஆம்ப்ஸில் வைக்கலாம். பார்த்திங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன் கொடுத்தேன். கனெக்ஷன்லாம் கொடுத்தா ஃபேன் இப்போ நிற்க மாட்டேங்குது. அதுக்கு நம்ம பழைய ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, அதை மாட்டிகிட்டு வந்துடலாம். வாங்க, செடியை நிற்கல. அது ஏன்னா ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுக்கு சிரமம் தான். அதனால் பழைய ஸ்டாண்டில் ஒன்று பழைய முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இது மாதிரி ஃபேனு, அதோடைய ஸ்டாண்ட் இருக்குது, வச்சு செஞ்சு வச்சுருக்கேன். நான் அதை மாட்டிகிட்டு வந்துடுறேன். பாருங்க, மாட்டியாச்சு. இது ஒரு உடன் ப்ளைவுட் பாக்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கிறதையே. அதுவே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணது. அதில் இந்த லீஃபெல்லாம் கொஞ்சம் போனதுனால இப்போ வேறு ஒரு ஃபேன் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம ஏற்கனவே சோலார் ஹோம் போட்டிருக்கோம், டிசி ஹோமு. அதிலே வந்து எல்லா பக்கம் டிசி சப்ளை வருது. அந்த டிசி சப்ளையில் இது வேன் ஓட்டுற மாதிரி
நல்ல காற்று வரும் இதில். அது செக்அப் பண்ணுறது தான் உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ ஆம்ஸ் கேட்டதுன்னு. ஆன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் 8 ஆம்ஸ், 0.8 தான் வருது ஆம்ஸு, 0.8 0.9 தான் வருது. அப்போது 1 ஆம்ஸ்குள்ளே தான் வருது. எப்படி பார்த்தா உங்களுக்கு 15 வாட்ஸ் வரைக்கும் வருது. ஒரு குண்டு பல்ப்பு எரியற மாதிரி. குண்டு பல்ப்னா எல்இடி பல்ப்பு, அந்தளவுக்கு தான் வரும். பாருங்கள் ஆசிலேஷன் போட்டுவிட்டேன், நல்லாவே ஆசிலேஷன் ஆகுது. இது சைஸ் வந்து லீஃப் சைஸ் வந்து 6 இன்ச்சு தான், அதனால் சின்னதாக தெரியும். ஏன்னா காருக்குள்ளே வைக்கிற ஃபேன் தான் இது. பாருங்கள் ஆசிலேஷன் நல்லாவே ஆகுது. இது ஏர் எப்படி தள்ளுதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து வரேன் இருங்க. ஆசிலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று திக்கான பேப்பர் வச்சு பார்க்கலாம். ஒரு நல்ல திக்கான பேப்பர் வச்சுருக்கேன், எந்தளவுக்கு தள்ளுதுன்னு பார்க்கலாம். நல்லாவே தள்ளுது காற்று. இது ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ஆள் பெரியவங்க குழந்தை யாருனாலும் ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஏர் வருது, ஆசிலேஷன் நல்லா வருது. இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இதே போல் நிறைய அன்பாக்சிங் வீடியோலாம் போடுறேன். சின்ன சின்ன பொருட்கள், விலை கம்மியான பொருட்கள் என்ன கிடைக்குங்கிறத வாங்கி போடுறேன். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்திருங்க மறக்காமல். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ போட்டனோடய உங்களுக்கு வந்து டக்குன்னு மெசேஜ் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி. நன்றி, வணக்கம்.